மூவேந்தர்தம் மடிவளர்ந்த மகளே, தேனார்ந்த தீங்குனை நம் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆகிடனல் செங்கோல் செல்வி, காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே என் பொற்பாதம் பணிகின்றது. பாடகுடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையிடும் நாடு, அஞ்சும் சீரடி அணப்புகள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொப்பின மழை மாநாடு எங்கள் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் இன்று ஆன்மீகமும் தமிழும் அரசோச்சுகின்ற சண்முகநாதன் அருளாட்சி செய்கின்ற குன்றக்குடியாம் பெரும் பகுதியில் இன்று குன்றக்குடி திருமணத்தின் 46வது மகா சன்னிதானம் பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தம்முடைய 62வது பிறந்த நாள் விழாவை அதில் ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்பதோடு அதற்கு இடையில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கின்ற ஒரு அருமையான நூலை அவர்கள் வானொலியிலே 2 ஆண்டு காலம் பேசி 5 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் பேசியதை 2வது பகுதியாக்கி அந்த 2வது பகுதியை தலைமை என பதிவு செய்தும் அதை வெளியிடுகின்ற பொறுப்பினையும் திட்டப்பணியாக எனக்கு தந்தமைக்கு சண்முகநாதனுக்கும் அதற்கு கருவியாக இருந்து செயல்பட்ட அடிகளார் பெருமகனாருக்கும் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கங்கள். இங்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்பு சகோதரர் வைஸ் சான்சலர் சுப்பையா அவர்களே, முன்னால் அமைந்திருக்கின்ற கல்வியாளர்களே, என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களே, இந்த அனுபவத்தில் சிறியவனை ஆசீர்வதிக்க தகுந்த பெரியவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த விழாவில் நான் கலந்து கொள்கிறேன் என்பதால் நான் பெறுகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் எனக்கு கிடைத்தது சண்முகநாதன் கொடுத்த பெருங்கருணை என்பதாக உணர்கிறேன். இதே தொகுதி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் முதல் தொகுதி வெளியிடுவதற்கும் எனக்கு அடிகளார் வாய்ப்பு கொடுத்து அது இதே மேடையில் நடந்தது. அப்போது அதற்கு பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சிந்தனை நந்தவனம் என அதற்கு அடிந்துரை எழுதியிருந்தார்கள். இப்போது இந்தியன் ஆட்சி பணித்துறையில் உள்ள பாலகிருஷ்ணன் அவர்கள் இது குந்திலிட்ட விளக்கு என்று அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். அந்த அணிந்துரை நீங்கள் பார்த்தால் அது அணிந்துரை அல்ல, ஆய்வுரை என்பது தெரியும். அதனுடைய சாரத்தை பிழிந்து 3 பக்கங்களில் கொடுத்திருக்கிறார். முதலில் எனக்கும் குன்றக்குடிக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் சண்முகநாதனுக்கும் என்ன தொடர்பு, எனக்கும் இந்த திருமணத்திற்கும் என்ன தொடர்பு என்பதெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். எனக்கு சொந்த ஊர் சண்முகநாதபுரம். சண்முகநாதபுரம் என்பது ஆரம்ப காலத்தில் குன்றக்குடி மடாலயத்தை சேர்ந்த ஒரு கிராமம். அதை எங்களுக்கு குன்றக்குடியில் மடாலயத்தை விட்டுக் கொடுத்தார்கள். அங்குதான் எங்களுடைய காலனி நகரத்தார்கள் வசிக்கின்ற இடம் சண்முகநாதபுரம். இன்னும் சண்முகநாதபுரத்தில் எந்த ஒரு விழா நடந்தாலும் அதற்கு தலைமை முன்னிலை, அதற்கு ஆசீர்வாதம் என்பதெல்லாம் எங்கள் அடிகளார் தான். அதனால் தான் எங்கள் அடிகளார் என்று சொல்கிறேன், பாசத்தோடு சொல்கிறேன். கலியில ஈரம் என்று சொல்வார்கள். அடிகளார் அவர்கள் ஆசையை துறந்த துறவி, ஆசைக்கு அப்பாற்பட்டவர், ஆன்மீகத்தை ஒன்றும் அறியாதவர். ஆனால் அந்த அடிகளாருக்கு இந்த சிறியவரிடத்தில் நெஞ்சிலே ஒரு பாசம் இருக்கிறது. அது இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா, இறைவன் தந்த கொடை, அதை நான் உணர்கிறேன். அடுத்து கருணை வள்ளல் சண்முகநாதன் மேலே இருக்கிறார். கண்ணால் திருவடியை கண்டு ஆதரவு பெருகி 2 கையால் தொழுது மின் திருக்கோவில் காலால் வரம் செய்து உனது புகழ் பண்ணால் உருகி புகழ்ந்து கண்ணீர் பாயாதேனை தாயாக பறைந்து வளர்த்தும் பெருங்கருணை படைத்த பெரும் வள்ளலாக மலையிலே இருக்கிறார். அந்த சண்முகநாதன்
யார் என்பதை அருணகிரியார் கூறுவார். வானோ உணர்வா கனல் மாறுதமோ ஞானோ தவமோ அவில்நான் மறையோ யானோ மனமோ எனக்கு ஆண்டவிடம் தாமோ பொருளாவது சண்முகனே, எல்லாமே சண்முகநாதன் என்பது அருணகிரியாருடைய தீர்ப்பு. அடுத்து இந்த குன்றக்குடி மடாலயம் சண்முகநாதனை பார்த்து கேட்டேன், உன்னுடைய அடிகள் யார் என்று அவன் பொற்பாதத்தை வணங்கி கேட்டேன். சண்முகநாதன் சொன்னார், அடிகள் யார் என்றால் எந்த நேரமும் என்னை அனுதினமும் நினைந்து தன் உள்ளத்திலே வைத்திருக்கிற நல்லவர் தான் என்னுடைய அடிகளார் என்றார். அப்படி என்றால் அது யார் என்று கேட்டேன். அதற்காகத்தானே என்னுடைய வலது பக்கத்திலே, வலது கரத்தின் பக்கத்திலேயே கீழே ஒரு மடாலயத்தை ஆரம்பித்து அதிலே அடிகளார் பெருமராரை வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் அடிகளார். அடிகள் யார் என்று கேட்டேன். அடிகளார் என சொன்னான் சண்முகநாதன். அவர்தான் நமது அடிகளார். அதுவும் வலது கரத்து பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். எனக்கும் இந்த குன்றக்குடி மடாலயத்துக்கு உள்ள தொடர்பு என்னவென்றால், நான் 10 வயது சிறுவனாக உள்ளே புகுந்தவன். எனக்கு முன்னால் இருந்த அடிகளாருக்கும் உள்ள உறவும் இப்போது உள்ள அடிகளாருக்கும் உள்ள உறவு என்னவென்றால், முன்னால் உள்ள அடிகளார் எப்போதுமே அந்த வார்த்தையை கடுகடுன்னு பேசுவார். டேய் வா, என்ன சொல்றீங்க, அவனை பார்க்க உட்காருங்க என்று சொல்லுவார். இப்போது இருக்கிற அடிகளார் அதாவது அந்த கடுகடி என்பதே என்னவென்றே தெரியாதவர். இதான் வேறுபாடு. இந்த மடாலயம் 44 மடாதிபதிகளை கண்டது. இந்த 44 மடாதிபதிகளை கண்ட காலத்தில் எல்லாம் அந்த குறுகிய வட்டத்திற்குள் மடாலயம், ஆலயம், பணி, திருப்பணி, கும்பாபிஷேகம் இதற்குள்ளேயே இருந்தது. 45வது பட்டமாக தெய்வசிகாமணி அருணாச்சல பரமாச்சாரிய சுவாமிகள் வந்தார்கள். இதற்கு முந்தைய பட்டம். அவர்கள் வந்த போதுதான் தமிழ், சமூக சேவை, சமுதாய சேவை அத்தனையுமாக இந்த மடத்தினுடைய மடாலயத்தினுடைய வேலைகள் எல்லாம், இதெல்லாம் சேவைகள் எல்லாம் விரிந்தன. அதுவரை குன்றக்குடி மடாலயம் மடாலயமாகவே இருந்தது. இன்று குன்றக்குடி மடாலயம் சேவையின் சின்னமாக இருக்கிறது, தமிழ் வழக்கு நிலையமாக இருக்கிறது, மனித நேயத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒன்றாக கூடியிருப்பதான் இந்த மடாலயம். இந்த குன்றக்குடி முந்தைய பட்டம் இருந்தவர்கள் அவருடைய சிறப்புகள் என்ன? அன்பு சகோதரர் சுப்பையா அவர்கள் மண்டை நாட்டை பற்றி சொன்னார்கள். அப்போது இந்து கிறிஸ்தியானுடைய அந்த கலவரம் நடந்த நேரம், அதில் அவர்கள் தலையிட்டு சென்று அதை அமைதிப்படுத்தியது சமூகத்துக்கு தெரியும், சமுதாயத்துக்கு தெரியும் என்று. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் தீப்பிடித்தது. உடனே அதில் சென்று அதை அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் பார்லிமெண்டில் வந்தது. பாராளுமன்றத்தில் அதனுடைய அங்கீகாரம் தான் நாட்டிலேயே ஒரு சிறந்த கிராமமாக குன்றக்குடி அறிவிக்கப்பட்டது. இது 2. 3வது அர்ச்சனை அதுவரையில் தமிழ்நாட்டிலேயே சமஸ்கிருதத்தில் தான் எல்லா கோவில்களிலும் செய்யப்பட்டது. முதலாக 45வது பட்டம் முன்பாக இருந்த அடிகளார் அவர்கள் மதுரை மீனாட்சி திருக்கோவிலில் சர்பிடி ராஜன் அவர்கள் தலைவராக தக்காராக இருந்த போது, அப்போது HRNC மினிஸ்டராக பக்தவசனம் இருந்தார். இந்த நல்லாட்சித்துறை இருக்கின்ற போது முதலில் தமிழில் அர்ச்சனை செய்வதை தமிழகத்திலே தோல்வி வைத்தவர் அடிகளார் விரும்புகிறார். இப்படியாக இவையெல்லாம் அதாவது இந்த அடிகளார் பதவியேற்றார். முன்பு இருந்த அடிகளார் இங்கே பதவியேற்றார். பதவியேற்ற போது அதுவரையில் எப்படி என்றால், மேல்நிலையில் உள்ளவர்கள் முதலில் பந்தியில் சாப்பிடுவது, அடுத்த நிலையில் உள்ளவர்கள் பின்னால் சாப்பிடுவது, 2வது பந்தி 3வது பந்தி என்று இருந்தது. இதை பார்த்தார். இதை முதலில் நிறுத்துங்கள், நானும் எல்லோரோடும் ஒன்றாகத்தான் சாப்பிட வேண்டும், இதிலே சமபந்தியாகத்தான் இருக்க வேண்டும். சமபந்தியை முதலாக தமிழகத்திலே இன்ட்ரோடியூஸ் பண்ணியது இந்த மடத்தில் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒன்றாகத்தான் சாப்பிட வேண்டும். இங்கே தங்கத்திலே பல்லாக்கு இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? அடிகளார் வந்தவுடன் என்ன செய்தார் தெரியுமா? அதுவரையில் எல்லோரும் பல்லாக்கில் இருந்த சன்னிதானங்கள் பல்லாக்கில் தங்க பல்லாக்கில் ஏறி சுற்றி வந்தார்கள். தங்க பல்லாக்கில் நான் வரக்கூடாது, நடைமுறை மனிதன் எப்படி இருக்கிறான் அதுபோல் தான் நான் இருக்க வேண்டும் என்றார். ஏன் தெரியுமா? சமநீதி, சமூக நீதி,
எல்லா மதமும் சரிமதமே, எல்லா மதமும் சம்மதமே, எல்லா மதமும் ஒன்றே என்பதை ஆணைத்தரமாக நிறுவதற்குத்தான் அந்த அடிகளார் இருந்தார். இதெல்லாம் அவருடைய பெருமை. அவருடைய அடியை ஒற்றி இன்று இருக்கின்ற மகா சன்னிதானம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த மகா சன்னிதானத்துக்கு பன்முகங்கள். நாம் இந்த புத்தகத்தில் வருவதற்கு முன்பு அடிகளார்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிவிட வேண்டும். 2 காரணத்திற்காக. ஒன்று, இன்று அவருடைய பிறந்த நாள், 62வது பிறந்த நாளில் நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம். அதில் ஒரு நிகழ்வு தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஏனென்றால் அவருடைய பிறந்த நாள் தான் முக்கியம். அதில் ஒரு புத்தகம் வெளிவருகிறது. இவருடைய சிறப்பு என்ன? இவருடைய சிறப்பு, நான் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக வருவதற்கு முன்பு சென்னையிலே பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜாக இருந்தேன். அப்போது இருந்த காலத்தில் 14/2/1998 கோவையிலேயே இந்து முஸ்லிம் மனக்கலவரம், எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை, சகிக்க முடியாத விஷயங்கள், ரத்த கிளறி. அந்த நேரத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் என்னை அழைத்தார். அழைத்து, உன்னை கோயம்புத்தூரில் போஸ்ட் பண்ணி இருக்கிறேன் என்றார். வரிசையிலே பட்டியலிலே உயர்நீதிமன்றத்துக்கு வருவதற்கு நான் முதலில் இருக்கிறேன். என் முகம் கருத்து விட்டது. அங்கு உட்கார முடியாது. நீதிபதிக்கு சீஃப் ஜஸ்டிஸ் முன்பு அப்படி நிற்க வேண்டும். யுவர் போஸ்டட் டு கோயம்புத்தூர்னார். எனக்கு முகம் மாறியதை பார்த்தார். அடுத்து சொன்னார், நான் வட இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு கீழுள்ள அடுத்த 2-3 நீதிபதிகள் உன்னைத்தான் போட வேண்டும் என்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி நாம் சாதாரணமாக நடைமுறையில சரிவர நீதிமன்றத்தை வைத்திருப்போம். யாரையும் சந்திக்க முடியாது, வீட்டிற்குள் யாரையும் விட மாட்டேன், வேற பழக்க வழக்கங்கள் இல்லாதவன், லஞ்சத்துக்கு நான் எதிரி. இப்படி இருக்கின்ற போது என்னை ஏன் கோயம்புத்தூர் போடுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அப்போதும் என்னுடைய முகத்தை பார்த்தார். ஒரு வார்த்தை சொன்னார், we want to post a strong and unbiased judge go என்று சொன்னார். இதுதான் அவர் எனக்கு கொடுத்த சர்டிபிகேஷன். இதுதான் எனக்கு மனதில் கிடைத்த ஒரு அப்படி கன்சலேஷன். சரி, இப்படி ஒரு நம்மை பற்றி உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்து வைத்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு கோயம்புத்தூருக்கு நானும் என் மனைவியும் சென்றோம். கோயம்புத்தூருக்கு போன போது எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து சூடு, ஒரு கலவரம். அப்போது நீதிமன்றத்துக்கு போவது எப்படி, நீதிமன்றத்துக்கு எப்படி இருப்பது என்கின்ற அளவுக்கு கடுமையாக இருந்த நிலைமை. நான் போனவுடன் எனக்கு கிடைத்த முதல் செய்தி, ஒரு துறவி வந்திருக்கிறார். அவர் எந்த இடத்தில் ரத்த கலரியாக இருக்கிறதோ அந்த ஏரியாவுக்குள் உள்ளே நுழைந்து எல்லோரையும் பார்த்து பேசி சமாதானம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அது எனக்கு கேட்பதற்கே ஆச்சரியமாக இருந்தது. யார் என்று விசாரிக்க, குன்றக்குடி அடிகளார் என்று சொன்னார்கள். நான் பதவி ஏற்பதற்கு முன்பாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் கோவையிலே பிரின்சிபல் செஷன்ஸ் நீதிபதியாக பதவி ஏற்பதற்கு முன்பாக அடிகளார் அவர்களை பார்த்துவிட்டு தான் நான் பதவியில் ஏறினேன். அதை எப்படி எடுத்துக்கொண்டேன் தெரியுமா? சண்முகனாக எனக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காக குன்றக்குடி அடிகளாராக வந்திருப்பதாக உணர்ந்தேன். அது எப்படி உண்மையானது தெரியுமா? நான் அங்கிருந்து தான் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தேன். உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியாக உயர் பதவி உயர்நீதிமன்றத்துக்கு பதவி அங்கிருந்து தான் கிடைத்தது. அப்படி இவர்களுக்கு பன்முகங்கள் என்று சொன்னேன். இந்த கட்டிடத்துக்குள் மேலே ஒரு ரூமில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. 20 நாட்கள் அப்படி எந்த எப்போது கேட்டாலும் நான் முதல் என்ன கேட்பேன் தெரியுமா? நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று 2 பேரும் விசாரித்துக் கொள்வோம். இப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பேன். தமிழ்நாட்டிலா, வெளிநாட்டிலா, வடநாட்டிலா என்று கேட்டுக்கொள்ளேன். ஏனென்றால் 20 நாட்கள் டிராவலிலே இருக்கிறார். அதற்கு சண்முகநாதன் அவருக்கு நல்ல பூரண உடல் நலத்தை தந்திருக்கிறார். இனியும் தர வேண்டும். 100 ஆண்டு காலத்துக்கு மேல் நடிகளாக வாழ வேண்டும். அவர்கள் மொத்தம் 16 கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த 16 கல்வி நிறுவனங்கள் 2 கல்லூரிகள், 2 பாலிடெக்னிக், 3 ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்று 16 கல்வி நிறுவனங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொள்ளப்படுகின்றன. எல்லாம் டைரக்ட். இன்னொன்று பல அறநிலைகள், அடிகளார் அறக்கட்டளை, குன்றக்குடி, எத்தனையோ அறக்கட்டளைகள். இதை தவிர எத்தனையோ இதழி தலைமை நடத்துகின்ற பேரவை, திருக்குறள் பேரவை தம்பி வந்திருக்கிறார். திருக்குறள் உலக திருக்குறள் பேரவை நடத்தி கொண்டிருக்கிறார்.
இப்ப எத்தனையோ அவர்கள் பெற்ற பரிசுகளும் பட்டங்களும் எத்தனையோ. அதாவது திருக்குறள் விருது, திருவள்ளுவர் விருது தமிழ்நாட்டிலும் தமிழக அரசும் கொடுத்திருக்கிறது, மைய அரசும் கொடுத்திருக்கிறது. இருவருக்கு 2 இடத்திலும் திருவள்ளுவர் விருது தரப்பட்டிருக்கிறது. அதே போல அமெரிக்காவில் மாட்சிமை விருது என்ற விருது தரப்பட்டிருக்கிறது. எத்தனையோ விருதுகள். அடக்கத்தின் காரணமாக இவற்றையெல்லாம் அடிகளால் வெளியிடுவதில்லை. அதாவது அதுதான் அடக்கம். தன்னை பற்றி பிறர் சொல்ல வேண்டும், தான் சொல்வது விரும்பவே மாட்டோம். நம்ம சொல்ல இப்ப வேண்டாம் பாரு, அதை சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அது வாங்கியிருக்கக்கூடிய விருதுகளின் எண்ணிக்கை எத்தனையோ, அது பட்டியலிட்டு சொல்கின்ற அளவுக்கு இருக்கிறது. அவர்களுக்குள்ள அருமையான குணங்கள் என்னவென்றால், அடிகளார் அவர்கள், எனக்கு அடிகளார் சற்று பொறாமை. நான் அவர் பக்கத்தில் வீட உட்காந்துருப்போம். அதாவது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வருவேன், ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. ஒரு கேஸை படிக்காம ஜட்ஜ்மெண்ட் சொன்னா நீதியா இருக்காது. படிக்கணும், அந்த 2 அட்வொகேட்டை கேட்கணும். நான் ஒரு வியூ எடுத்துருப்பேன், வியூ தப்பா இருந்திருக்கலாம், சரியா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நான் நீதிபதி துறையில் வந்த 28 ஆண்டு காலமும் அட்ஜாயின் பண்றது, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் சொல்றேங்கிறதால என்னோட கொள்கைக்கு விரோதம். அந்த கேட்டு முடிச்ச மாத்திரம் ஏதாச்சுன்னா அப்படி டிக்டேட் ஆகிற ஜட்ஜ்மெண்ட் ஏதாச்சும் நடிச்சுட்டுருவேன். இது என்னுடைய பழக்கம். எனக்கு என்ன அவருக்கு பொறாமைன்னா, இப்போ எல்லாரும் இருக்கோம், ஒரு நோட்டு கையில் வச்சிருக்காரு, ஒரு பச்சை இங்கு பெண். வந்ததுக்கு அப்புறம் என் காதுக்குள்ள மெதுவாக கேட்பாரு, இங்க இந்த சங்கத்துக்கு வந்திருக்கோம், இந்த சங்கம் எப்போ ஆரம்பிச்சாங்க, எப்படி சங்கத்துக்கு வந்திருக்கேன், பேச போறோம், இந்த மீட்டிங் வந்திருக்கோம், இந்த சங்கம் எப்போ ஆரம்பிச்சாங்க, மெதுவாக நோட் பண்ணிக்க. ஆக்சுவலி 38 நோட் பண்ணிக்காரு. சரி, இந்த போறவரே தலைவரோ அப்படிம்பாரு. ஆமாமே அப்படி நோட் பண்ணிப்பாரு. இதான் மொத்தம் அப்படி குறிப்பாரு. அவர் என்ன குறிக்கிறாரோ நமக்கு தெரியாது. அவர் குறிக்கிற எழுத்து அதை நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாது, நம்ம புரியவும் முடியாது. நான் அப்படித்தான் ஹைகோர்ட்ல வந்து உட்காந்து கோர்ட்ல இருக்கும் போது நோட்ஸ் எடுப்பேன். அந்த நோட்ஸ் எடுக்கிற பேப்பர் அங்கேயே இருக்கும். அந்த வக்கீல் கேட்பாரு, அந்த கிளார்க்கு கேட்கிற போது என்ன நோட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட் குறிச்சிருக்காருன்னா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பாயிண்ட் எழுதுறது எனக்கு மட்டும்தான் புரியும், யாருக்கும் புரியாது. அதே மாதிரி படிகளார் குறிச்சிருக்க குறிச்சு வச்சிருக்காரு பக்கத்துல. இப்ப குறிச்சு வச்சிருக்க யாருக்கும் தெரியாது. ஒரு 5 குறிப்பு இருக்கு. இதை வச்சு 5 மணி நேரம் பேசுவார். அந்த கதை இறைவன் நமக்கு தரவில்லை. அவன் கொஞ்சம் பொறாம வச்சு எனக்கு. இதுல எனக்கு அந்த இவ்வளவு எல்லாம் பெற்ற அடிகளார் அவர்கள் இந்த ஒரு அருமையான, அதாவது அடிகளார் வந்து இங்கு வந்த மன திட்பத்துக்கு ஒருவரை காட்ட வேண்டும் என்றால் அடிகளாரை காட்டலாம். வள்ளுவன் சொல்லுவான், வினை திட்பம் என்பது ஒருவர் மன திட்பம், மற்றையெல்லாம் பிற தூக்கேறி அப்படின்றான். அதுல வள்ளுவார் வந்து அடிகளார் ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. எப்படி தெரியுது அப்படின்னா, அந்த மதுரையில இவர் இந்த சாதாரண நிலைமையில் இருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு சிபாரிசு வேணும், ஒரு கடை வாடகை பிரச்சனை, சிபாரிசு வேணும். அடிகளாரை கூப்பிடுறாரு, வாங்க குன்றக்குடி அடிகளாரை போய் கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும். இவர் என்ன தெம்பில் வந்தார், நம்ம அடிகளார் வந்தாருன்னா, குன்றக்குடி அடிகளார் மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. மணி ராத்திரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுல அடிகளார் பேர்ல நம்ம குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு. அது இவருக்கு தெரியாது. அதை அவர் மனசில் வச்சிருந்திருக்காரு. அந்த சிபாரிசு கூப்பிட்டவர் அவர் இங்க வர்றாங்க இந்த கட்டடத்துக்கு. மேல போய் அடிகளார் போய் பார்த்து பேசுறாரு. பேசுற போது அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. அந்த நாள் வெளியே இறங்கி போயிட்டாங்க. அந்த அடிகளார், பெரிய அடிகளார் இவரை பார்த்து கேட்கிறார், அப்பா நீ இங்கு துறவரம் பெற்று இங்கு மடாதிபதி யாரும் வந்து விடுகிறாயா என்று கேட்கிறார். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? மறுட்சணமே ஆமாம் என்றார். ஏனென்றால் எடுத்த முடிவு. இதுல ரொம்ப அடிகளார் சொல்லியிருக்கார். அடிகளார் இப்போ என்ன சொல்வார் தெரியுமா? அப்பா நான் வந்து சிதம்பரத்தில் இருந்தேன். சிதம்பரத்தில் வந்து இந்த ஒரு அடிகளார் அவர்களுடைய வாய்ப்பு வந்தது. திருவருள், அதாவது இளவரசு பட்டம், அதற்கு முன்னாடி நான் துறவரம் மேற்கொள்றதுக்காக என்னை கூப்பிட்டு ஒரு பெரிய அடிகளார் கேட்டாரு. எங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா சத்தியமா நீ துறவரம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னிச்சு. அப்ப நான் போய் இதை சொல்லிட்டு வந்துடுறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பி வீட்டுக்கே போறேன். எனக்கும் பொன்னம்பலத்துக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? இவர் வீட்டுக்கு போயே சொல்லல, நானாவது போய் சொன்னேன் அம்மாட்ட போய். இவர் அம்மாட்ட போயே சொல்லல, இங்கே இருந்துட்டார். அவர்களுக்கு பின்னால் தான் தாக்கல் செய்து துறவரம் மேற்கொண்டு விட்டார் என்று. அப்ப துறவரமே அந்த மன திருப்பம்,
அதாவது புத்தன் அது துறவரம் என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. நமக்கு பார்க்கறதுக்கு இந்த சாஃப்ரான் மட்டும்தான் தெரியும். அந்த உள்ளே இருக்கிற மன உறுதி, மன திட்பம் இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியாது. அது சுலபமானதல்ல. புத்தன் ஒரு நாள் உட்கார்ந்துருந்தேன். அவன் எதிராக வந்து ஒரு குடும்பத்தை நின்னேன். புத்தன் அப்படி பார்த்துக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தாரு. என்னப்பான்னாரு, நான் ஒரு பிரவேசனேன் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன், என்னை உங்களுடைய மடத்தில் சேர்த்துக்கோங்க. அவர் சொன்னார், அதாவது அவ்வளோ சுலபம் நல்லா பண்ணார். இல்லையா ரொம்ப வெக்ஸாயிட்டேன், குடும்ப வாழ்க்கை போதுன்னு ஆகி போச்சு, ஒரு வழியாக பத்துட்டார், தயவு செய்து சேர்த்துக்கிட்டார். காலில் விழுந்தேன். சரி சரினார். உள்ளே சேர்த்து 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆகிற போது அங்கே ஒரு நாய் தெரிஞ்சது. இப்போ கையை காட்டி இப்படினார், என்னன்னு அது எம்பிட்டு நாயின்னு. இன்னொரு 10 நாள் ஆச்சு. ஒரு பையன் தெரிஞ்சேன், இந்த பையன் என் பையன். அதுக்கப்புறம் 10 நாள் ஆச்சு. ஒரு பெண் வந்தா, என் மொண்டாட்டின. உடனே புத்தர் சொன்னாரு, முதல்ல நாய் வந்தது, அதுக்கப்புறம் உன்னுடைய பையன் வந்தான், அதுக்கப்புறம் மனைவியே வந்துட்டான். என்னுடைய இதை வந்து ஆசிரமத்தை நீ கிரகமாக்கிட்டேன், ஒரு வீடு மாதிரி ஆக்கிட்டேன்னு புத்தர் கேட்டார். அதுக்கு பதில் சொன்னேன், என்னை விட்டு என் நாய் இருக்காது, நாயை விட்டு பையன் இருக்க மாட்டான், பையனை விட்டு என் மனைவி இருக்க மாட்டாள், ஆகவே தான் அவர் வந்து விட்டார்கள் அவன் சொன்னேன். இவர் புத்தர் சொன்னாரு. அதுக்கு உடனே அவருக்கு விளக்கம் காட்டினார். ஒரு தலைப்புள்ள பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் ஒரு சின்ன பாத்திரத்தை தூக்கி போட்டார். அது அப்படியே மிதந்தது. பார்த்தாயா, இது ஞான பாத்திரம். அந்த இன்னொரு பாத்திரத்தை கல்லில் போட்டார், அது அப்படியே அமிழ்ந்தது. இதுதான் பாச பாத்திரம். பாச பாத்திரம் என்பது மீண்டும் மேலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஞான பாத்திரம் மேலே மேலே உள்ளே போவதற்கு வாய்ப்பில்லை. இது ஞான பாத்திரம், பாச பாத்திரம் என்கிறார். அதுதான் கிரகம் என்பது. நாம் எல்லோரும், அதாவது அதை இப்போ அது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அதை வந்து மன உறுதி தேவை, அதுக்கு சுலபம் அல்ல. அதாவது இப்போ ஐயப்பன் கோயில் போகிறோம், பழனிக்கு போகிறோம், 10 நாள் விரதம் இருக்கான். அந்த 10 நாள் எப்படி விரதம் இருக்கும்? ஒரு துறவற வாழ்க்கை போல இல்லற விஷயங்களை மறந்து விட்டு, நம்ம சாதாரண லௌகிக விஷயங்களை மறந்து விட்டு நாம் அந்த இடத்தில் 10 நாள் இருக்கணும். இதானே துறவரங்கிறது. அவர்கள் 10 நாளைக்கு நான் குடும்ப வாழ்க்கை நடத்தி திரும்பி வரேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் துறவரம். அப்படி என்றால் துறவரம் ஒன்ஸ் கேட்கனா ஆல்வேஸ் கேட்கனால் மாற்றம் இருக்க முடியாது. அதுதான் அந்த துறவர வாழ்க்கை. அவருடைய பெரிய பெரிய பண்பு என்ன தெரியுமா? எவ்வளவு கடுமையான விஷயங்கள் என்றாலும் அதை வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது மாதிரி அமைதியாக சிரிச்சுக்கிட்டு அமைதியாக சொல்லுவார். கடுமையான விஷயம் நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் அது எந்த காரணத்துக்காகவும் அந்த சொல்லை, அதாவது நல்ல சொல்லை தவிர வேறு சொல் செஞ்சார். அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை, அவருடைய சொல், அவருடைய பேச்சு, அவருடைய செய்கை, இவை அனைத்துமே மனித நேயத்தை சுற்றி 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 வருவதாக அமைந்திருக்கிறது. அது யாருக்கு அப்படி இருப்பதில்லை. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதில் எத்தனையோ விதமான விஷயங்கள் இந்த மடாலயத்தில் தமிழ் வளர்க்க விடமாக்கிட்டார். நீங்க இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் அன்பு தம்பி சுப்பையா அவர்கள் அருமையாக குறிப்பிட்டார். இங்கு முதல் லைன் ஸ்பீக்கர்ல ஃபர்ஸ்ட்ல 2-3 பேர்ல ஃபர்ஸ்ட் குன்றக்குடி அடிக்கலாம். ஏனென்றால் குன்றக்குடிய பேச்சு அறிவுபூர்வமானது, அறிவுபூர்வமான ஒரு அருமையான பேச்சு. அவர் பேச்சை கேட்கறேன், எனக்கு ஏதோ அப்படி தேன் குடிக்கிறது மாதிரி இருக்கும். நான் அங்கிட்டு உட்காந்து கேட்கணும், எனக்கு என்ன ஆசை. ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை. இந்த பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அது அங்கே உட்காந்து கேட்காதான் இதை நல்லா ரசிக்கலாம். பக்கத்தில் உட்காரை காட்டில் எதிரில் உட்கார்ந்தால் தான் இதை நன்றாக ரசிக்கலாம். ஆமாம், அதாவது ஒரு அருமையான பேச்சு, அறிவுபூர்வமான பேச்சு, இதமான பேச்சு, என்ன விஷயங்களை யார் சொல்றாங்க, அரசியல் கலக்காத பேச்சு. இங்க என்னென்ன கூட்டமா இருக்கான், அரசியல் கலக்காத பேச்சு. திரும்ப 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 இந்த வள்ளுவத்தை கோடிட்டு காட்டி 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 பண்றது. இப்போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற தலைப்பு இருக்கு பாருங்க. இந்த தலைப்பே நமது நெஞ்சை தொடுக்கிறது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எப்போ இந்த புத்தகத்தை படித்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற புத்தகம் இது 2வது தொகுதி. அடிகளார் அவர்களை வானொலி நிலையத்தில் அழைத்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பில் தாங்கள் 5 நிமிடம் தினசரி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அடிகளார்கள் ஒப்புக்கொண்டார்கள். இது போய் 2 வருஷம் நடந்திருக்கு. இப்ப 2வது தொகுதி வருது. இன்னும் 3-4 தொகுதிக்கு ஸ்டாக் இருக்கு. புத்தகம் எழுதுவதற்கான விஷயங்கள் கைவசம் இருக்கிற புத்தகங்கள் வெளிவரும். அந்த புத்தகத்தை வெளிவருவதற்கு நான் தான் வருவேன், நீங்கள் எல்லோரும் வருவீங்க. அதாவது எஸ்டேட் நாங்கள் சொல்லுவாங்க, அவங்க தான் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் தான்
என்னென்றால் காரணம் என்றால் எனக்கும் இந்த மடத்துக்கும் திருமணத்துக்கும் அடிகளாளர்களுக்கும் சண்முகநாதருக்கும் குன்றக்குள்ள தொடர்பு மட்டுமல்ல, அதற்கும் எனக்கும் உள்ள உறவு. ஆகவே இந்த மணிநல வண்ணம் பாடலாம் 5 நிமிடங்கள். இந்த புத்தகத்தை ஒட்டுமொத்தமாக படிக்கிற போது ஒரு புத்தகம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? படிக்கின்ற போது அது இன்பம் பயப்பதாக இருக்க வேண்டும், கருத்தை செறிவுடையதாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனையை தூண்டுவதாக இருக்க வேண்டும், அதில் விஷயங்கள் இருக்க வேண்டும், அது நாம் எடுத்துக்கொள்ள தகுந்ததாக இருக்க வேண்டும். புத்தகம் என்பது படிக்கும் போது சுவையுடையாக இருக்க வேண்டும், எண்ணும் போது சுவையுடையாக இருக்க வேண்டும், சொல்லும் போது சுவைப்படைத்ததாக இருக்க வேண்டும், கேட்பவருக்கு சுவைப்படைத்ததாக இருக்க வேண்டும், அவர் சொல்லுகின்ற போதும் சுவைப்படைத்ததாக இருக்க வேண்டும். இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஒரு புத்தகம் டிரான்ஸ்லேஷன் அப்படி வச்சுங்க. ஒரு புத்தகத்தை, அதாவது இப்போ கம்பன் வால்மீகி ராமாயணத்தில் தான் கம்ப ராமாயணத்தை எழுதினாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு, இப்படிதான் இருக்கணும்னு. அதாவது ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ற போது அந்த புத்தகத்தினுடைய ஒரிஜினல் கதை இருப்பதிலும் அந்த கரு மாறக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த புத்தகம் டிரான்ஸ்லேட் ஆனதுக்கப்புறம் படிக்கிற போது இது வேறொரு புத்தகத்தில் இருந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, மொழி மாற்றம் செய்யப்படுகின்ற உணர்வே வராமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் உள்ளது. ஒரிஜினாலிட்டி உள்ள புக்ஸுக்கு அந்த சிந்தனை வடிவம். இந்த எல்லாம் என்ன, இது நீங்கள் புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். ஒருவர் இந்த 5 நிமிடத்துக்குள் இந்த விஷயங்களை எல்லாம் பேச வருவான். இன்னொன்று, எப்போது அடிகளார் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை. பார்த்து படிக்கிற பழக்கம்ங்கிறது படிக்கிறவருக்கு ஈஸியா இருக்கும், யாருமே அதை ரசிக்க மாட்டாரு. நானும் ஒரு நீதிபதியும் உயர் ஸ்தானத்தில் ஒரு நீதிபதியும் பாண்டிச்சேரிக்கு கம்பன் விழாவுக்கு போனோம். கம்பன் விழாவுக்கு போய் அவர் பார்த்து தான் படிப்பார். அவர் பார்த்து படித்தார். அவர் படிச்சுக்கிட்டே 25 பக்கம் வச்சிருந்தார், புக்லெட் மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தார். அங்கே எல்லா இடங்களுக்கும் கம்பன் விழாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன வேறுபாடுன்னா, பாண்டிச்சேரியில் கம்பன் விழா அரசு நடத்துகிறது, மற்ற இடத்துல எல்லாம் தனியார் நடத்துகிறார். இதான் வேறுபாடு. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கஃபீட்ரா ஒரு கஃபேக்கு அந்த பொட்டில் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இவர் படித்துக் கொண்டு இருக்கிறார். அவர் பக்கோடாவை விட்டுட்டாங்க. எல்லோரும் பக்கோடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் நிமிர்ந்து பார்த்தார். எல்லோரும் ஒருத்தர் இதை ரசிக்கலை, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பார்த்துட்டாரு. அவருக்கு பொருட்களை கோபம். அப்படியே இந்த ராமன் காட்டுக்கு போனதுலேருந்து கடைசி பக்கத்துக்கு வந்துட்டார். டக்குன்னு கல்யாணங்களே ஒண்ணுமே கிடையாது, டக்குன்னு முடிச்சு அப்படி உட்காந்துட்டாரு. கோபம், என்னையா அது அப்படின்னு கோவப்பட்டார். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அடுத்து நான் பேசுனேன். பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பன் சில பாடல்களை சொன்னேன். நீ கம்பராமாயணத்தில் பாடல் எடுத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. கம்பனுடைய விழாவில் கம்பராமாயணத்தில் பாடல்கள் சொல்ல வரும். ஏனென்றால் அது அவருடைய பேச்சு, அதாவது எந்த இது தயார், அதாவது எக்ஸாம்பிள் இந்த விஷயம் 5 நிமிஷத்துல நீங்க எல்லாத்துக்கும் புத்தகத்தை வாங்கி படித்தால் தெரியும். 5 நிமிஷத்துல இந்த விஷயத்தை எப்படி சொல்ல வரும். நான் கேட்டேன், இந்த வானொலின்னு சொல்றீங்கள, இந்த வானொலிங்கிறது எந்த வானொலி? திருச்சியான்னு கேட்டேன். திருச்சி இல்ல, மதுரை தான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன். வார்த்தை கேட்டுங்க. அங்கே எங்க ஆங்கில வந்துட்டாரு நீதிபதிகளுக்குள்ள அங்கே ஜூரிஸ்டிக்ஷன், மதுரை தான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் தான். அப்ப அதுக்கு 2 அர்த்தம். மதுரை தான் ஒரு பிறப்பிடம், நம்பர் 1. இரண்டாவது என்னன்னா, மதுரை வானொலி தான் ஜூரிஸ்டிக்ஷன் அர்த்தம். ஆனால் இந்த புத்தகத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் அகில உலகமே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை, ஆனால் இந்த புத்தகத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வேர்ல்டு. இந்த புத்தகத்தில் முதல் புத்தகம் வெளியிட்டாங்க, மண்ணினல வண்ணமாலாம் தொகுதி 1. அதுல 60 கட்டுரைகள். இப்போது இருக்கிறதுல, இப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல 55 கட்டுரைகள். இந்த 55 கட்டுரைகளில், அதாவது இந்த கட்டுரைகளை பார்ப்பதற்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த கட்டுரைகளில் அதாவது அந்த தலைப்புகளை சொல்லி ஒரு விஷயங்களை மட்டும் சொல்லுகிறேன். முதல் தலைப்பு, துன்பங்கள் நீக்கம் துணையாகும், அதாவது தீந்தமிழ் நீக்க துணையாகும் தீந்தமிழ். இதுதான் முதல் தலைப்பு. இந்த முதல் தலைப்புல அருமையான விஷயங்களை ஒரு 5-6 விஷயத்தை ஒரே தலைப்புக்குள்ள சொல்லியிருக்காரு. வேதாரண்யம், திருநாவுக்கரசரும் சம்பந்த பெருமானும் போறாங்க. எல்லாரும் சைடு வழியா கோயிலுக்குள்ள போறாங்க. சைடு வழியா போற போது ஏன் இப்படி போறேன்னு விசாரிக்கிற போது இது பூட்டி இருக்கு, கதவை திறக்கிறதே இல்லை அப்படிங்க.
அப்ப சம்பந்த பெருமான் திருவாச பெருமானை பார்த்து பாடுங்கிறார். அவர் கதவு திறப்பதற்கு பாடுகிறார். கதவு திறந்து கொண்டது. பூஜை முடிந்து திருக்காப்பிடணும். அப்ப என்ன செய்யறது? அப்ப என்ன செய்யறாரு? ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். அது கதவு அடைத்துக் கொள்கிறது. இவர்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் பாடியதால் அந்த துன்பம் தீர்ந்தது. அடுத்து ஒரு பெரியவர் பூஜை பண்றாரு. அந்த பெருமானை பூஜை பண்ற போது சேரமான் பெருமாள் பூஜை பண்றாரு. பூஜை நேரத்த போது சிவபெருமான் பூஜை முடிகிற போது அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிலம்பு ஒளி கேட்கும். அந்த சிலம்பு ஒலி கேட்கலைன்னு உடனே இவர் தாமதிச்சு உட்காந்தே இருக்காரு. இவர் கேட்டாக்க நிறுத்துறது பூஜைன்னு உட்கார்ந்துருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேட்டது. உடனே சிவபெருமான் சொன்னாரு, நான் சுந்தரனுடைய அந்த வந்தொண்டனுடைய பாட்டை கேட்டேன். அந்த ஒன்றிய இதழால் அவனுடைய உள்ளத்தால் பாடிய பாட்டை கேட்டு மகிழ்ந்து நின்றேன். அதனால் நேரம் தாழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தமிழின் பாட்டை இறைவன் கேட்டு அவருடைய அந்த பின்தான் சனங்க ஒலித்தது. இது 2. இது போன்று இந்த விஷயங்கள் எல்லாம் தமிழ்ல. அடுத்து உடனடியாக தெய்வத்தினுடைய கருணையை பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகம். இந்த மாணிக்கவாசக பெருமானுடைய திருவாசகத்தை நீங்கள் படித்தால் அதனுடைய பயனை பெறுகின்ற விதம் நீங்கள் கண்டிப்பாக இறை அருளை உடனே அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. ஜி.யு. போப் அவர் திருவாசகத்துக்கு உரை எழுதியவர். ஆங்கிலத்தில் உரை எழுதியவர். அவர் உரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேர்ல திருக்குறள் நன்னூறுக்கெல்லாம் உரை எழுதுறார். ஆங்கிலத்தில் எழுதுறார். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய நாட்டுக்கு போறாரு. அவரை பத்தின விஷயம் என்னன்னா 2 கேஸ் போட்டாங்க டேமேஜஸுக்கு. நீ இந்திய நாட்டுக்கு எதுக்கு போன? கிறிஸ்தவத்தை பரப்புவதற்காக. நீ அங்கே போய் என்ன பண்ணியிருக்க? சைவத்தையும் தமிழையும் இந்த விஷயங்களை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்க. சரி குத்தா எங்க பணத்தை கெடுத்துருக்காங்க கேஸ் போட்டாங்க. அந்த நீதிபதி என்ன பண்ணாரு? எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீ கடைசியா டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க என்னத்தை தாயா பண்ணாங்க கேட்க. இவர் இந்த புத்தகங்களை உள்ளே வைத்தார். அந்த நீதிபதியை படித்தார். படித்து விட்டு அந்த கேஸை டிஸ்கஸ் பண்ணார். என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணாருமா? இது போல் டிரான்ஸ்லேஷன் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த அருமையான அற்புதமான விஷயங்கள் உலகுக்கு தெரியாமல் போயிருக்கும் என்றார். அதான் ஜி.யு. போப்பினுடைய கதை. இதை ஜி.யு. போப்பு இங்க கொண்டு வந்து இணைத்தார். எப்படின்னா ஜி.யு. போப்பு நண்பருக்கு கடிதம் எழுதுறார். இந்த கடிதம் எழுதுகிற போது கண்ணால் யானும் கண்டேன் அப்படிங்கிற மாணிக்கவாசக பெருமான். நான் கண்ணால் பார்த்தேன் என் இறைவனை, அதோட நிறுத்தி இருந்தாலும் ஆல்ரைட்டு. கண்ணால் யானும் கண்டேன்னு மாணிக்கவாசகரோட அனுபவம். ஆனால் அடுத்தாலும் ஒரு வார்த்தையை போட்டார், காண்க. கண்ணால் யானும் கண்டேன் அப்படி நிறுத்தல, காண்க. யாருக்கு நமக்கு சொன்னார், நீங்களும் இறைவனை காணலாம் என்பது பொருள். உள்ளம் சரியாக இருந்தால், சிந்தை சரியாக இருந்தால், எண்ணம் சரியாக இருந்தால், சொல் சரியாக இருந்தால், பேச்சு சரியாக இருந்தால், செயல் சரியாக இருந்தால் இறைவனை காணலாம் என்பது அதுக்கு பொருள். இந்த வரிகள் ஜி.யு. போப்பனுடைய அப்படி எண்ணத்துக்குள்ள வருவான். உடனே கண்ணீர் அந்த லெட்டர்ல விழுகுது. யோசித்து பாருங்கள். அந்த மேலே எழுதியிருக்க 2-3 வரி அப்படியே கண்ணீர்ல அழிஞ்சது. ஜி.யு. போப் என்ன நினைக்கிறாரு? இந்த கடிதத்தை கிழிச்சிருவோமா? ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறான். ஃப்ரெண்டுக்கு எழுதுற போது அவன் படிக்கிறவங்க என்னடா தண்ணி மாதிரி பட்டிருக்கு, இந்த மாதிரி எழுதியிருக்கானேன்னு நினைப்பானோ, கிழிச்சிருவோமான்னு நினைக்கிறார். கிழிக்கப்படாது, அப்படியே அனுப்ப வேண்டியதான் அப்படின்னு எழுதிவிட்டு கடைசி எழுதுறாரு, இந்த கடிதத்தை உனக்கு அனுப்பியிருக்கிறேன். எழுத ஆரம்பித்த போது கண்ணீர் அதில் வடிந்தது. அதனால்தான் மேலே 2 வரி அழிந்திருக்கிறது. இதை நான் கிழிக்கலாமா என்று யோசித்தேன். ஆனால் கிழிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அந்த கண்ணீரிலே இறைவனுடைய அருளும் கலந்திருக்கிறது. ஆகவே கிழிக்கிறார் என்று எழுதுகிறார். இதை கொண்டு போய் துன்பத்தை தீர்க்கும் தமிழை சேர்த்தார். அடுத்து அழகப்பர், வள்ளல் அழகப்பருக்கு 3 கட்டுரை. அதாவது 3 கட்டுரையும் அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று மனித நேயம். ஜூபிட்டர் அப்படின்னு ஒரு ஏர்வேஸ் நடத்துறாரு அழகப்ப செட்டியார். இந்த எங்கள் செட்டி நாட்டில் முதல் பைலட் அழகப்ப செட்டியார், முதல் போஸ்ட் கிராஜுவேட் அழகப்ப செட்டியார், முதலாவது கல்லூரி அதாவது அந்த பேரிஸ்டர் அழகப்ப செட்டியார், முதல் வள்ளல் அழகப்ப செட்டியார், எல்லாமே அவர் தான். அந்த ஜூபிட்டர் ஏர்வேஸ் எதுக்கு அந்த சேவையான காலத்தில் இந்திய சைனா யுத்தம் அப்ப மருந்து அனுப்புவதற்காக, படை வீரர்களுக்கு அவருடைய சாப்பிடுவதற்கு உணவு அனுப்புவதற்காக அதை சிம்பிளா ஃப்ரீயா பயன்படுத்துறார்.
அப்போது இந்த மனித நேயம் பெறுகிறது. அடுத்து அந்த நாம் சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் பெற்றவுடன் ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் லட்சுமணன் முதலியார் இப்போ வைஸ் சான்சலர் சென்னையில் அவர் மேடையில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? எங்கும் சின்ன கிராமங்களெல்லாம் நாம் கல்வியை பரப்ப வேண்டும், அதுக்கெல்லாம் கல்லூரி கட்ட வேண்டும், காவல்சாலை கட்ட வேண்டும் பேசுகிறார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பேசி முடியலை. அந்த முடிகிறதுக்கு முன்னாடி அழகு செட்டியார் மேடையில் ஏறினார். ஏறி அந்த அந்த நிதிக்காக 1 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன் என்று அங்கேயே கொடுத்தார் மேடையில். இது 2. இது நாம் சிந்திக்க முடியாது. அந்த மேடையில் பேசி 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு. அடுத்து ரிட்ஸ் ஹோட்டல் ஒன்று போய் தங்குறாரு. இதில் போய் தங்குறதுக்கு போய் இடம் கேட்குறாரு பாம்பாயில். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர் மேனேஜர் முகத்தை பார்க்குறாரு, உடம்பை பார்க்குறாரு. இவருக்கு உடல் நல குறைவு. அவர் என்ன சொல்லிட்டான்னா ரூம் இல்லைங்கிறான். அவர் ரூம் இல்லைன்னு சொல்லி ஹோட்டலை அப்படி சுற்றி பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இந்த ஹோட்டலில் விளக்கம் வாங்க போகிறாங்க. இவர் டக்குன்னு என்ன பண்ண அந்த ஹோட்டல் முதலாளிக்கு ஃபோன் போட்டார். அதாவது ஃபில்அப் பண்ண அந்த செக் அனுப்பி பிளான் செக் அனுப்பியிருக்கேன், ஃபில்அப் பண்ணிக்க, இந்த ஹோட்டலில் நான் விலைக்கு வாங்குறேன்னு. உடனே ஹோட்டல் முதலாளி எப்போ விற்கிறதுன்னு காத்திருந்தேன். டக்குன்னு என்ன பண்ண 25 லட்சம் ரூபான்னு ஹோட்டலில் வாங்கிட்டார். வாங்கிட்டு அந்த மேலாளருக்கு அவரை ஃபோன் பண்ண முதலாளி, நீ ஹோட்டலில் அவருடைய சாவியை கொடுத்துட்டு நீ வெளியே வாங்க. அப்போ அழகப்ப செட்டியாருடைய மேங்கனானிட்டி என்ன தெரியுமா? யார் ஹோட்டலில் எனக்கு ரூம் இல்லை என்று சொன்னானோ அவர்கிட்ட சொன்னார், நீ இது காரணத்துக்காக வேலையை விட வேண்டாம், நீ மேனேஜராக கண்டினியூ பண்ணினார். பண்ணிட்டு அவங்க ஒரு அறிவுரை சொன்னார், ஆளுடைய வெளி உருவத்தை பார்த்து மனிதன் நீ எடை போடாதே என்றார். இதான் அவர் சொன்ன அறிவுரை. அடுத்து மெட்ராஸுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நம்ம புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆறாங்கல்ல வந்து சாதாரண வெள்ளரிக்காய் அதிகமாக கிடைக்கும். கார் நின்றுது. இன்னொன்று 10 ரூபாய்க்கு வெள்ளரிக்காய் வாங்கினார். பேலன்ஸ் இல்லை. அந்த கிளவிட்ட 100 ரூபாய் கொடுத்தாரு. சரி நீயே வச்சுக்கிட்டார். வாங்கின உடனே அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கொள்ளல ஒரு சந்தோஷம். அவன் என்ன பண்ணா எல்லா வெள்ளரிக்காயும் சுற்றி இருக்க எல்லா பசங்களும் சும்மா கொடுத்துட்டான். இவர் உடனே கூப்பிட்டு கேட்டார், எல்லாரும் திருப்பி சும்மா கொடுத்துட்டே வியாபாரம் பண்ணலையான்னு. அவன் என்ன சொன்னான்னா, நீங்கள் மகாராஜன் வள்ளல் மகாராஜன் கையில் வாங்கின 100 ரூபாய் கலாசை அது அந்த தொட்ட நோட்டு என் கைக்கு வந்த போது அந்த வள்ளல் தன்மை எனக்கும் வந்து விட்டது என்று சொன்னான் அப்படின்னு சொன்னான். இந்த இதெல்லாம் அழகை பற்றிய ஒரு அருமையான விஷயங்கள். அதாவது அடுத்து நல்ல தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு ஒரு அருமையான கட்டுரை. நல்ல தீர்ப்பு கட்டுரை என்னன்னா, அண்ணாதுரை ஆகியார் அண்ணாவை ஒரு கல்லூரிக்கு அழைத்தார்கள். பக்கத்தில் ஒரு வெடியூர். இவர் வந்து வீட்டில் புறப்பட்டாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு உடல்நல குறைவு, நீ போக வேண்டாம். ஆனால் அண்ணா அதற்கு சம்மதிக்கவில்லை. அண்ணா அங்கேருந்து இல்லை போய் தான் அவனு ஒரு வழி இல்லை அப்படின்னு கொஞ்சம் அமர்த்திட்டு சாயந்தரம் வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறேன் அப்படின்னு ட்ரெயினுக்கு புறப்பட்டு அங்கேருந்து போனார். புறப்பட்ட ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலே. அங்கே இருக்கவங்க திட்டிக்கிட்டு இருக்கான் ட்ரெயினை. இது அடுத்து ட்ரெயினில் ஏறி உட்காந்தார். ஒரு 20 ட்ரெயினை விட்டுட்டாங்க, ஏறலை. அது சூழலை அங்கே போனார். சைடில் மாடிப்படி ஏறி போகணும். முதல்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ரூம் அதில் கொண்டு சைடில் மேடி கூட்டி போயிட்டாங்க. அண்ணாதுரை அவர்களுக்கு எங்கு போனாலும் உடனே தலைப்பு கொடுத்த உடனேயே பேசுவார். இதான் அவருக்கு மற்ற பேச்சாளர்களுக்குள்ள வேறுபாடு. ஒரு தலைப்பு நல்ல தீர்ப்பு அப்படின்னு தலைப்பு இவர் ஆரம்பித்தார். என்ன நல்ல தீர்ப்பு ஆரம்பம் தெரியுமா? முதலாக என்னுடைய மனைவி நான் வீட்டில் புறப்படும் போது நீங்கள் இங்கு இருங்கள், எனக்கு உடல்நல குறைவு என்று சொல்லி அவள் என்னை நிறுத்த பார்த்தாள். அது அவளை பொறுத்தவரையில் அவள் எடுத்த நல்ல தீர்ப்பு. அடுத்து நான் புறப்படத்தான் வேண்டும், ஏனென்றால் கலந்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று எண்ணம் சொன்னது பாருங்கள், அது நல்ல தீர்ப்பு. அங்கிருந்து புறப்பட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரயில்வே திட்டிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அது அவர்கள் மனைவியை சொன்ன சரியான தீர்ப்பு. ஒரு 50 பேர் ட்ரெயினை விட்டுட்டாங்க. அவன் பேசிக் கொண்டிருந்தார் பாருங்கள், அவர் தங்களை பற்றிய டிஃபெக்ட், அதுதான் நல்ல தீர்ப்பு. இவளுக்கெல்லாம் அருமையான தீர்ப்பு என்னன்னா, உங்க ஆளுக்கு உங்களுடைய இந்த கட்டடத்துக்குள்ளே என்னை அழைத்து வராமல் என் பேர் இருக்கிற மரியாதை காரணமாக மேல் மாடிக்கு அழைத்து வந்து விட்டார்கள், நான் உள்ளே நுழையவில்லை பாருங்கள். இது அவர்கள் எனக்கு தந்த தீர்ப்புனார். நல்ல தீர்ப்புங்கிறத வச்சு ஒரு மணி நேரம் உரையாற்றியிருக்கார். ஒரு அருமையான பேச்சாளர்கள் அப்படிங்கிறதுல விவேகானந்தருடைய பேச்சு. விவேகானந்தர் அமெரிக்கா போய் பேச ஆரம்பிக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிக்கிறார். அந்த ஆரம்பித்து அந்த அடுத்த வரி சொல்றாரு, நீங்கள் மதத்தை நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்தியாங்கிறது எங்களுடைய நாடு, எல்லா மதத்தையும் மதிக்கும் நாடு.
எல்லா மதத்தையும் சரிபார்த்து நான் சரியாக உணரும் நாடு, தாங்கள் யாரையும் விரோதித்துக் கொள்கிற நாடு அல்ல, அப்படிப்பட்ட இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், அந்த இந்து மதத்தை சார்ந்தவன் ஆரம்பிச்சார். மத வேறுபாடு உள்ளவர்கள், மத கருத்து வேறுபாடு உள்ளவர்களுக்கு முதலாக நாம் ஆரம்பிக்கும் போது மணி அடித்தது அல்லவா, அந்த மணி அவர்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் எண்ணங்களுக்கெல்லாம் இறுதி மணியாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான பேச்சு. அடுத்து அந்த அண்ணா, அறிஞர் அண்ணா பற்றி சொல்றாரு. அறிஞர் அண்ணா காந்தியடிகள் இயற்கை எழுதிய போது அண்ணா பேசுறார். அண்ணா சொல்றாரு, முதலில் ஒரு மனிதன் பிறக்கிறான் ஒரு பிறப்புல, அப்போது அவன் அறிவாளியாக இருக்கிறான், எல்லோரையும் அறிவுடைத்தவர்களாகிறான். அடுத்து ஒரு சட்ட நிபுணர்களாகிறான். அடுத்து அவர்களுக்கு எல்லாம் சுதந்திரத்துக்கு ஒவ்வொரு பிறப்பும் 3 பிறப்பிலே ஒருவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை காந்தி மகான் ஒரே பிறப்பில் செய்தார் அப்படிங்கிறது. இது மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் நீங்க இந்த புத்தகத்தை எடுத்தீங்கன்னா எந்த இடத்துல, அதாவது இப்ப பணம் எதுக்காக இறைவன் நமக்கு தந்தான் அப்படிங்கிறது, நாம் ஏன் பணத்தை வச்சுக்கணும். அதாவது முதல்ல ராக் பெல்லர்ட்ட கான்ட்ரிபியூஷன் கேட்கறதுக்கு போற போது எல்லாரும் உட்காருங்க, பக்கத்துல ரூம்ல ஃபேனு லைட்டு ஓடிக்கிட்டு போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்தார். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் தலை உட்காந்துருந்தாங்க. பணம் கேட்குறீங்க, ஒரு 100 கேள்வி கேட்டார். 100 கேள்வி கேட்ட உடனே அவங்க ஒரு வழியாயிட்டாங்க. கடைசி அவர் தரமாட்டார முடிவு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல கணிசமான தொகை ராக் பெல்லர் கொடுத்த உடனே நம்ம ஒருத்தர் கேட்டுட்டாங்க, இவ்வளவு எந்திரிச்சு போனீங்க, ஃபேனை நிறுத்துற அளவுக்கு நீங்க கடிசாரிக்கிய பணத்துல எங்களை 100 கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனால் பணப்படி தந்திருக்கிறீர்களே என்று கேட்டாங்க. அதற்கு ராக் பெல்லர் சொன்னா, அதாவது வள்ளுவர் சொன்னது, உதவி வரைத்து அன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து, நான் கொடுக்கிற பண விஷயங்களை நீங்கள் சரியாக செயல்படுத்த போகிறீர்களா என்பதை சரிபார்த்துத்தானே தர வேண்டும். ஒரு நாள் காந்தியுடைய பென்சிலை காணும். ராத்திரி மணி 10, காந்தியுடைய தூங்கிக்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா பென்சிலை காணும். பேச்சு எழுப்பினார். முதல்ல பென்சிலை தேடி எடுத்த பின்புதான் காந்தி மறுபடியும் தூக்கத்துக்கு போனார். இப்படி நீங்கள் இந்த புத்தகத்தை பார்த்தால் 55 தலைப்புகளிலும் 55 விஷயங்கள். இறைவன் ஏன் நமக்கு பணத்தை கொடுத்தான், எப்படி நாம் வாழ்வதாவது நீர் மேலாண்மை ஒன்று இருக்கு. இது சட்ட ரீதியில் இருக்கு. இது அடுத்து என்னுடைய நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுடைய சப்ஜெக்டா இருக்கு. நீர் மேலாண்மை இங்க அடிகளார் இங்க பதவி ஏற்றார்கள். இங்க ஒரு ஊரணி, அந்த மருதாபுரி ஊரணி, ஏராளமான பணச்செயல்கள் தூர்வார்ப்பு, ஒரு கிட்டத்தட்ட 250-60 கிணறுகள் தூர்வார்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. திருப்பத்தூர்ல ஒரு பெரிய குளம் இருக்கு, அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவில் தூர்வார்ப்பு. அதுல வாட்டர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு. அது ஏன் செய்யணும், நதிகளை ஏன் இணைக்கணும், அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறது ஒரு அருமையான தலைப்பு. இப்படி அத்தனை தலைப்புகளும் 55 தலைப்புகளும் விஷயாஸ்தமானது. ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, சரித்திர நிகழ்ச்சி. இந்த விஷயங்கள்லாம் அந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்குள்ள இத்தனை விஷயங்களை சொல்லி மனதில் பதிகிறவாறு எவ்வளவு நேரம் பேசுகிற விஷயங்கள். இப்போ இந்த புத்தகத்தை விஷயங்கள்னா அது பதிகிறவாறு சொல்வது. அது சுபையாவோட அருமையா சொன்னார், குழந்தைகள் எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு அழகான ஓவியம் வெளித்து விடாதீர்கள், ஒரு கண்ணாடி பொம்மை உடைத்து விடாதீர்கள், ஏனென்றால் எதிர்காலம் அவர்களை நம்பி இருக்கிறது. ஆசிரியருக்கு சொல்றாரு, நீங்கள் எப்படி வகுப்பெடுக்க வேண்டும் என்று. எனக்கு ரொம்ப பிடித்தது, அதாவது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு ஆசிரியர் துறவி என்பது. இப்ப சுப்பையா அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார். வள்ளுவருடைய 3 இதுல அதிகாரங்கள் 3 பகுதியில காமத்துப்பால் அன்பு ஒரு பகுதி. காமத்துப்பால் பள்ளிக்கூடத்தில் வைக்கிறதுல, காலேஜில் யூனிவர்சிட்டியில் வைக்கிறது இல்லை, அது அன்டச்சபிள்னு வச்சுட்டாங்க, தொடவே கூடாது. வள்ளுவரை எழுதியிருக்காரு, ஆனால் அது யாருக்கு சொல்லிக் கொடுத்தல, யாரும் படிக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த காமத்துப்பால் பகுதியை படித்து பாருங்கள். ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷம் ஒரு மனிதன் அந்த இன்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவனுக்கு எல்லாம் அந்த உணர்வுகள் விஷயங்களை வெளியிட முடியுமோ அதை வாசியோடு வாழ்ந்த வள்ளுவன் எழுதியிருக்கிறான். அது ஆச்சரியம். இவ்வளவு விஷயங்கள் வள்ளுவனுக்கு எப்படி தெரிந்தது? வாசி, அதாவது ராமபிரான் மாதிரி, அதாவது இந்த இப்பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடர் என்று செப்பரன் தந்த சம்மராமன், அந்த ராமனை போர் வாழ்ந்தவர் வள்ளுவர். இவ்வளவு விஷயங்கள் எப்படி எழுத முடியும்? அத்தனை விஷயங்கள் அது காமத்துப்பால் எழுதுகிறார். படிக்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு விஷயம் எப்படி எழுத வரும்? அது அனுபவத்தில் தோய்ந்தது போல் அத்தனை விஷயம் எழுதியிருக்கான். அதை போல இப்போது நமது துறவியவர்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்துவது என்பது ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இதுல ஒரு அருமையாக சொல்லி காட்டினார். கோவலன், கண்ணகி, மாதவி,
கண்ணகி வந்து ஆகா இறைவனுக்கு கூட தெரியக்கூடாது என்று சொன்னாள் என்று. அப்போ ஒரு குடும்ப பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு புருஷன் எப்படி மதிக்க வேண்டும், அவருடைய என்ன மரியாதை காட்ட வேண்டும், எப்படி அவனை கவனிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான பதில். அதை எழுதியிருப்பது என்பது துறவி அடிகளார் என்பதுதான் சிறப்பு. நான் எழுதுறேன், அதோட சிறப்பே கிடையாது. நான் என் மனைவியோடு வாழ்றேன். குடும்பத்தை எழுதுறது பெரிய விஷயமே இல்லை. அந்த குடும்ப வாழ்க்கை என்னவென்று தெரியாத ஒருவர் இப்படி எழுதியிருப்பதுதானே சிறப்பு. அதான் முக்கியம். அதான் இப்போ வந்து டக்குனு ஒரு ஜட்ஜா போடுறான். இப்போ நான் ஜட்ஜா இருக்கேன், 28 வருஷம் இருந்துட்டேன், லாவுக்கு படித்தேன், போகிறேன், ட்ரைன் பண்ணேன், கொண்டு வரேன், அப்படி பிராணவசப்பட்டேன். வெளியே இருக்கவங்களுக்கு என்ன தெரியுமா, வந்து நிற்கிற கார் மட்டும் தெரியும், எனக்கு போடுற செக்யூரிட்டி மட்டும் தெரியும், அந்த உட்கார்ந்த சீட்டில் உட்கார்ந்தா தெரியும். ஒவ்வொரு செகண்டும் முள்ளு குத்துறது மாதிரி இருக்கும். அசைவே இருக்கக்கூடாது. அந்த ஒரு வள்ளுவன் சொல்லி, அதாவது இந்த இறைவன் நீதி சொன்னது போல் இருக்கணும். அப்போ எப்படி மனநிலை இருக்கணும், எந்த விஷயம் மனசில் தோணக்கூடாது. 2 அட்வொகேட் கோர்ட்டில் நின்றுட்டு இருக்கேன், ஒரு கேஸ் என்ன மதமா இருந்தாங்க, ஆகிய கேஸ் கேட்கோ, அந்த மனநிலை. அதுல மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. 2 பேர் நிக்கிறான், ஒரு கேஸ் கட்டு அந்த மனநிலை, அது ரொம்ப சிரமம். அது போல அடிகளால் அவர் எழுதியிருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் பாராட்ட தகுந்தது ஒன்று மட்டுமல்ல, வியக்க தகுந்த ஒன்று. அதாவது ஏன் எப்படி அது ஒவ்வொரு விஷயங்களும் இதில் இருக்கக்கூடிய அத்தனை தலைப்புகளுமே நெஞ்சை தொடுகின்ற தலைப்புகள், எண்ணத்தை தொடுகின்ற தலைப்புகள், நம்மளை சிந்திக்க வைக்கும் தலைப்புகள். மண்ணினல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தில் இருப்பதை படித்து பார்த்து பின்பற்றினாலேயே மண்ணினல்லம் வாழலாம். இதான் மண்ணினல்ல வண்ணம் வாழலாம். ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு முருகன் கொடுத்த வாய்ப்பு. அடிகளார் அவருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இந்த மலரை வெளியிடுகின்ற வாய்ப்பு. எல்லோரும் நாட்டோரும் அனைவரும் கல்வியாளர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறீர்கள். அத்தனை பேரும் வாழ்க்கையில் உங்கள் எல்லோரும் முகங்களையும் பார்த்தால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிறந்த நாள் போல் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதான் வாழ்க்கை என்பது அந்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, சாந்தி பண்ணிக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் இல்லை. எது வாழ்க்கை வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மொத்தம் பார்த்தா சாந்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். வந்திருக்க ஒருத்தர் மாதம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஏதோ கல்யாணம் பண்ணுறாங்க, அது சந்தோஷமா இருக்கேன், அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற 300 பேர் 400 பேருடைய முகங்களும் சந்தோஷத்தில் இருக்குங்க. இதுதான் அடிகளார் அவர்களுக்கு வாழ்க்கை. நாம் எதற்காக சண்முகனை பிரார்த்தனை பண்ணணும்? தமிழை வளர்க்கின்ற, சமூக சேவை செய்கின்ற, அது எல்லாரும் நல்லாடி இருக்க வேண்டும் என்ற மனிதநேயம் 30 நாள் 365 மனிதநேயத்துக்காகவே வாழ்க்கையை செல்வத்துக் கொண்டுங்க அடிகளார் அவர்கள் 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும். சமூகம் ஏன் தெரியுமா? இந்த சமுதாயம் பயன்பெற வேண்டும். அதனால் தான் சமுதாயம் மாமுனி என்றவர் அழைக்க வேண்டும். அதாவது கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் என்பது கம்பன் கழகம். நாம் அடிகளார் புகழ் பாடி அருந்தமிழ் வளர்ப்போம் என்று நாம் இங்கு உறுதி செய்வோம் என்று கூறி ஒரு அருமையான வாய்ப்பு. மீண்டும் மீண்டும் சண்முகநாதனுக்கு பொற்பாதங்களுடைய பாதத்திலே பொற்பாதங்களுடைய வணக்கங்களுடைய பக்தியை சொல்லி அடிகளார் ஒரு பொற்பாதங்களை வணங்கி உங்களோடு நானும் சேர்ந்து அவர்களை இன்று மேலும் மேலும் இந்த சேவைகளுக்குரிய 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஏறுபுகள் சொக்கனோடு ஏறுமுகில் நீனால் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானார் 100 மலர் கூடி வரும் கார்குடலை வண்ணம் முதலில் ஒரு குங்குமம் இழைய வரும் சின்னம் ஊறுபடு மாறவரும் ஓடி வரும் போது உற்ற துணை நான் என உரைக்கும் ஒரு மாறு 6 படி வீடு பெறும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுதுரம் மாமதுரை மண்ணை அங்கையர்கள் செங்கமல சங்குலை முழங்க பங்கையங்கள் பூமியவள் பாதமும் வழங்க தங்கமணி சுந்தரனின் தோழவளை தாங்க பங்கு கொடும் பான்மையினை பார்த்தவர்கள் இயங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.